எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் வரும். 5000 10,000 அங்கங்க போகும், ஏதாவது மெடிக்கல் செலவு வரும், ஏதாவது சடனா ஸ்கூல்ல கேட்கறாங்க ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி செலவுகள் தாராளமா ஒரு மனுஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எவ்வளவு வரலாம் அப்படின்றதுக்கு நாம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாசமும் ஒரு தொகையை நம்ம வர வருமானத்துல இதுக்காக ஒதுக்கி வச்சிடணும். அந்த காலத்துல உண்டியல்னு ஒரு பழக்கம் இருந்தது. அதை நம்ம உண்டியில காசு சேர்த்து வைப்போம், எக்ஸ்ட்ரா இருக்கிற பணம் அப்படின்னு. இதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ஐடியா போட்டு எவ்ரி மந்த் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அது ஒரு 10% நீங்க எடுத்து வச்சிருங்க. ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வரவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு ஒரு அவசர தேவைக்கு இங்கேருந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். இதை உண்டியல்ல போட்டு வைக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி, இதை உண்டியல் இப்பெல்லாம் டிஜிட்டலா கூட இருக்கு. டிஜிட்டலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல ஸ்வீப் எஃப்டின்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க இதை எடுத்து வைக்கலாம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ல நீங்க எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா அதோட சேஃபா சொல்றேன், உங்க வைஃப் கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்றாங்க அப்படின்னா, அம்மா அதான அவசர தேவைக்கு இதை வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லிடுங்க. டிசிப்ளின் இருக்கிற ஃபேமிலிக்கு முதல் விஷயம் அந்த ஃபேமிலியோட ஸ்பவுஸ், தட் இஸ் த லேடி ஆஃப் த ஃபேமிலி. அது அம்மாவா இருந்தாலும் சரி, வைஃபா இருந்தாலும் சரி, அவங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தா நம்ம எல்லாரும் டிசிப்ளின் வந்துடும். ஸோ அவங்க நம்பி அந்த மாதிரி நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நீங்க அதை டெஃபினட்டா அவசர தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்.